சார் டிஆர்ஓட்ட சொல்லிட்டோம். டிஆர்ஓட்ட என்ன சொல்லிட்டோம், 23 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்க டிபார்ட்மெண்ட்ல இதுவரை ஒரு எஃப்ஐஆர் விழுந்தது கிடையாது. எம்ஆர்பி வேலியேஷனுக்காக டோட்டலா எடப்பாடியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி எல்லாருமே 10 ரூபாய் எம்ஆர்பி விற்கிற சமயத்துல ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு எஃப்ஐஆர் வந்து 1 ரூபாய் எம்ஆர்பி வேலியேஷன் பண்றது வந்து துறை ரீதியாக சொல்லணும். வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடாது. மேடமும் ஒத்துக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், போலீஸ் எப்படி தன்னெழுச்சியாக எடுத்தாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசி நாங்கள் வாபஸ் வாங்கி தரோம், நீங்க கடை தரோம்னாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா வாபஸ் வாங்கணும். மேற்கொண்டு இன்னைக்கு நான் கடையை வந்து திறந்து எம்ஆர்பி ரேட்ல விற்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எம்ஆர்பி ரேட்ல விற்க முடிவு பண்ணும்போது இந்த ஸ்டிக்கர் வந்து எங்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கு. கஸ்டமர் என்ன பண்றாங்க, உங்களை வந்து இந்த ஆட்சியில வந்து 1 ரூபாய் எம்ஆர்பியை விட 1 ரூபாய் கூட வைக்க கூடாதுன்னு தான் சட்டம் இருக்கு. உங்களை வந்து ஸ்டிக்கர் ஓட்ட சொன்னது யாரு, அது போன கவனம் முடிஞ்சு போச்சு, நீங்க தேவையில்லாம எம்ஆர்பி மறைமுக வாங்குறீங்கன்னு சொல்லி எங்களை ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. சோ இந்த எஃப்ஐஆர் வந்து இன்னைக்கு நாங்கள் கடை திறந்தா எங்க மேல எஃப்ஐஆர் எங்களுக்கும் விழுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க அசூரன்ஸ் கொடுக்கணும். நாங்க வந்து ஏற்கனவே உள்ள கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறோம், மேற்கொண்டு உங்க மேல எஃப்ஐஆர் விழுவாது அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தாதான் நான் கடையை திறப்போம்னு தீவிரமா சொல்லிட்டோம். உங்க பேரு? என் பேர் முருகேசன். போட்டும் எல்லாம் இங்கே பாருங்க. சார் வரேன் சார், இங்கே பாருங்க, மனு கொடுக்குறேன். பெரிய இஷ்யூ ஆகி சமூக வலைதளம் பெரிய இஷ்யூ ஆகி எஃப்ஐஆர் போட்டது வந்து முதல் சீர்காழியில் சூப்பர் சேல்ஸ்மேன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் ஊருக்கெல்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே 10 ரூபா வாங்குறது வந்து பல காரணங்களை சமாளிக்கிறதுக்காக 8 லட்சம் சேல்ஸ் ஆகுதுன்னா 10 பேர் அன்அபிஷியல் ஸ்டாஃப் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் வச்சுட்டு 8 லட்சம் சேல்ஸ் பார்க்க முடியாது. 10 பேர் நாங்கள் வெளியாளர் வச்சு நிர்வாகம் பண்ணியிருந்தோம். இப்போ 1 ரூபா கூட எம்ஆர்பி விற்க முடியும்னா எங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியாது. நிறைய இடர்பாடு இருக்குது சார். நாங்களும் எம்ஆர்பி ரேட்டு விற்போம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். 1 ரூபா கூட நாங்கள் எம்ஆர்பி ரேட்டு விற்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அது பண்ணணும்னா சட்டம் ஒன்று பிரச்சனை கண்டிப்பாக வரும் சார். ஏன்னா அது வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நாங்கள் 23 வருஷம் வாழ்ந்துட்டோம். புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது கஸ்டமர்லாம் கீழே விடணும், ஒவ்வொரு பாட்டிலாக ஸ்கேன் பண்ணிக்கணும், அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும், அது எம்டி பாட்டில் வாங்கணும். 10 ரூபா நோட்டு 20 நோட்டு கிடைக்காம கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சில்லறை இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. ஸோ இதில் இடர்பாடு இருக்கும்போது எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கள் கோரிக்கையை 2 நாளும் நிறைவேற்றலைன்னா நாங்கள் தொடர் வேலை நிறுத்தமோ இல்லை கடையை மூடிட்டு சாவி கொடுத்ததோ இல்லை லீவ் லெட்டர் கொடுக்கலாமோ முடிவு பண்ணுங்க சார். நாங்கள் எம்ஆர்பிக்கு எல்லாம் விற்க தயாராக இருக்கோம் சார். எம்ஆர்பி விற்க தயாராக இருந்தால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பண்ணணும். இருந்தாலும் கடை திறக்கணும். எல்லாம் கடை தான் பூட்டி தான் இருக்குது. கடை திறக்குன்னா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொண்டே அனுப்பணும். சேல்ஸ் வந்து பாபு சார். இது வந்து இந்த 23 வருஷத்துல நடக்காத ஒன்று சார். ஏன்னா வந்து எஃப்ஐஆர் பண்ணதா இந்த டிபார்ட்மெண்ட் தான் துறை ரீதியாக தான் அனுப்பணும். கம்பளைண்ட் வந்து தாவை கலந்து ஒரு பொறுப்புள்ளவர் போய் அவர் வந்து ஆமாம் சார், அது ஏன் கொடுத்தாரு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சி தான் மாறிக்கல, செந்தில் பாலாஜி வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து மிரட்டி 10 நாள் கேட்டிருக்காரு, இவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இவரை மாட்டி உடனே பண்ணியிருக்காரு. சரி, நான் பார்க்குறேன். எப்படி கேஸ் இருக்குல்ல
கலெக்டர் சார் வரட்டும். சரி சார். வந்து நான் நாலேஜ் இது இல்லை நீங்க சொல்றது இதுக்கு சொல்றீங்க. ஆமா. இந்த இதுக்கு வந்து வேற ஒரு எதுவும் மூணு என்ன மணி தெரியும் சார் அது தெரியாம நம்ம அது இல்லாம அந்த ஊடக இதுல இருந்து வரதை வச்சு அது விசாரணை இல்லாம இல்லாம சஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா சார் நாங்கள் இன்னைக்கு தொடர்ந்து வியாபாரம் பண்ணும்போது தப்பே தவிர எங்களை அறியாம ₹1 சப்போஸ் வித்துட்டோம்னா திரும்பி இதே எஃப்ஐஆர் இன்னைக்கு விழுவும். இதை நாங்கள் வந்து இது வந்து எதிர்கொள்ள போகிறோம். சரி. அப்போ நீங்கள் எங்களுக்கு கைட்லைன்ஸ் சொன்னால் தான் நாங்கள் கடை திறக்கலாம் சார். சரி. நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு இந்த பிரச்சனை வரணும்னா நான் திறப்போம் இல்லை திறக்க மாட்டோம். நான் கீழே வெயிட் பண்றேன் சார் என்னங்கிறது கேட்டு கலெக்டர் கேட்டு சொல்லுங்க எஃப்ஐஆர் போட சொல்லி